இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கான்செப்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்டையும் ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸையும் டிஜிட்டலாக கனெக்ட் பண்ணால் வி கேன் ஹேவ் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னு. இந்த ஓலா, ஸ்விக்கி இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாமே இந்த ஒரே ஐடியாவை பேஸ் பண்ணது தான். இன்றைக்கி நம்ம பேச போகிறது பிஸ்னஸை பற்றி இல்லை, ஆனால் இப்படி கனெக்ட் பண்ண வேண்டிய பட் ரொம்ப நாளாக அன்கனெக்டடாக இருக்கிற 2 ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தான். அதில் ஒன்று, வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது புது ஆளுங்களையும் புது இடங்களையும் சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சில பல மனத்தாங்கல்களையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதிலிருந்து வெளியில் வர்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு திணறிக்கிட்டு இருக்கிற எவர் க்ரோயிங் யங் கம்யூனிட்டி. இன்னொன்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு மெச்சூர்டு அண்ட் சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்யூனிட்டி. அந்த யங் கம்யூனிட்டியோட ஏஜ் குரூப்பு 15லேருந்து 30-35 வரைக்கும் சொல்லலாம். அதில் இருக்கிறது நீங்களும் நானும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிட்டி ஏஜ் குரூப்பு 25க்கு மேலே 70-75 வரைக்கும் சொல்லலாம். அது யாருன்னு பார்த்தா நம்மளோட டீச்சர்ஸ். ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு கணக்கில் இருக்க வேண்டிய ஆனால் அப்படி இல்லாமல் போன 2 ஆஸ்பெக்ட்ஸ் நாமளும் நம்மளோட டீச்சர்ஸும் தான். நம்ம ஸ்கூலில் இருந்து காலேஜ் வரைக்கும் நிறைய டீச்சர்ஸை பார்த்துருக்கோம். சில பேர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்னும் சிலருக்கு நம்மளும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் ஸ்கூலை தாண்டி காலேஜில் தான் ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் ஒரு டீச்சரோட பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும். அப்படி நம்ம எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. அது இரஸ்பெக்டிவ் தி ஜெண்டர், சாராவும் இருக்கலாம், ஒரு மேமாவும் இருக்கலாம். ஸோ நம்ம அந்த காலேஜ் ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட நம்ம நிறைய சஜஷன்ஸ் கேட்டிருப்போம். அவங்க நமக்கு கிளாஸ் எடுத்திருந்தாலும் சரி, எடுக்காட்டினாலும் சரி. சம்டைம்ஸ் அவங்க சப்ஜெக்ட்ஸ் மூலமாக அறிமுகமாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸு, கிளப்பு அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அறிமுகமாக இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே நமக்கு அந்த காலேஜ் டைமில் ஃபுல்லாகவே ஒரு சோர்ஸ் பாயிண்ட்டாகவே இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனைனா சார்ட்டு போய் நின்றா சரியாயிடும், கண்டிப்பாக அவர் ஒரு சொல்யூஷன் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சாரையோ ஒரு மேமையோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம். அந்த வைப் அந்த த்ரூ அவுட் காலேஜ் பீரியட் ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்கல்ட்டிக்கு உண்டான கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம ஐசோலேட் ஆகிட்டு சோக்கால் சோஷியல் லைஃபுக்குள்ளே இம்மர்ஸ் ஆகிடும். அதில் ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அவங்களுக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு புது ப்ரொஃபஸர் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இப்போது காலேஜ் டைமில் நம்மளோட கூட நல்லா க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம வீட்டில் சொல்லியிருப்போம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நம்ம பையனுக்கு எதனா ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வருத்தமாக இருக்கான், இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகே அவன்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பொண்ணு கால் பண்ணுவாங்க, என்னமாச்சு, ஏமா அந்த பையன் அப்படி சுற்றிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக கேட்டு நம்மகிட்ட தெரிஞ்சுப்பாங்க. பட் நம்ம எப்போவுமே நான் சொன்ன அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி கான்டாக்டை வீட்டில் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கவே மாட்டோம். வீடுகள்லேயும் இந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ண, சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டியா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணியிருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை நம்ம வீடுகள்லையும் நம்ம பார்க்குறது இல்லை. பேரண்ட்ஸும் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது எங்கன்னு போய் லீட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம சோக்கால்டு அந்த சோஷியல் லைஃபுக்குள்ளே என்ட்ரானவுடனே நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக அமைகிறது அந்த பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கூட இருந்தவனே நமக்கு ஒரு காம்படிட்டராகவும் நமக்கு மேலே ஒரு ப்ரெஷர் போடுற ஒரு சோஷியல் எலிமெண்ட்டாகவும் மாறுற சம்பவங்கள்லாம் அப்போ தான் நடக்குது. ஸோ அப்போ நமக்கே தெரியாமல் நிறைய மன அழுத்தங்களுக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கும் ஆளாகிறோம். ஸோ அது அன்சார்ட்டடாக கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாயிண்டில் நம்ம பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிடும், இல்லைன்னா பயங்கர டிப்ரெஸ் ஆகி பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம இந்த பிரச்சனையை அப்பயே சரி பண்ணியிருக்கலாமோ, இந்த பிரச்சனையை இப்பயே சரி பண்ணியிருக்கலாமோன்னு தோணும். பட் அது ரொம்ப இட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ லேட் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போய் நிப்பாட்டி இருக்கும். ஸோ அப்போது நம்ம காலேஜ் டீச்சர்ஸோட இன்கேஸ் கான்டாக்டில் இருந்திருந்தால் இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் வராமல் இருந்திருக்குமா, இந்த மாதிரி பிரேக் டவுன்லாம் வராமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு அக்குமுலேஷன் நடக்காமல் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. விச் மீன்ஸ் நமக்கு இப்போ ஒரு மொமெண்ட்டில் ஏதோ ஒரு சந்தேகமோ இல்லை ஏதோ ஒரு பயமோ வருது அப்படின்னா, நம்ம அதை அந்த ஃபேக்கல்ட்டிக்கிட்டையோ மென்டார்கிட்டையோ நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஃபுல்லி பேக்கடாக நம்ம இருக்க மாட்டோம்ல. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பியர் ப்ரெஷர்னால நம்மளோட சந்தேகத்தையோ இல்லை ஒரு தேவையோ இல்லை ஏதோ ஒரு பயத்தையோ ஒரு கொல்லிக்கு கிட்ட ஒரு சோக்கால்டு ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவே நம்மளாம் பயப்படுறோம். நான் அவன் என்ன நினச்சிக்கூடானோ தெரியலையே, அவன் கண்ணு நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதே இல்லை, வி டோன்ட் ஷேர் அட் ஆல். ஸோ அது எல்லாமே நம்மளை ஒரு மாதிரி பேக்கடாக ஃபீல் பண்ண வைக்கும் ஓவர் த லாங் ரன். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு மென்டார்ட்ட நம்ம டச்சில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நம்மளோட பியர் கிடையாது, அதனால் அவர் நம்மக்கிட்ட ப்ரெஷர் போட போகிறதில்ல. ப்ளஸ் அப்படியே ஒருத்தர்கிட்ட நம்மளோட விஷயங்களையும் ஒரு பயத்தையும் ஒரு இன்செக்யூரிட்டி இஷ்யூவையும் நம்ம ஷேர் பண்ணும்போது வி டோன்ட் கெட் பயாஸ்ட், அப்படி ஒரு கேரண்டியும் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஒரு நியூட்ரலான ஒரு ரெஸ்பான்ஸை நம்மளோட எமோஷன்ஸுக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபியர் ஃபேக்டர்ஸுக்கும் வி கேன் கெட், ஐ திங்க். ஸோ அதனால தான் ஐ ஃபெல்ட் லைக் ஆல் அவர் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆர்
highly potential to act as a no-cost therapist for all of us. What do you think?